திராட்சை திராட்சை. ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி. ஏய் பெருசு, ஸ்ட்ராபெர்ரி வாங்கி தின்னு, நீ ஆகுவ சிறுசு. ஏண்டி அம்மா, ஏண்டி இப்படி எதையாவது சொல்லிட்டு போயிடுவீங்க? அவன் உடனே ரேட்டை ஏற்றி வச்சிருவான். போடி. ஏய் அப்படிலாம் இல்ல, ஸ்ட்ராபெர்ரி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். நீ சாப்பிட்டு பாரு, நீ செவன்னு இருப்ப. ஏண்டி அம்மா, நீ என்னடி சொல்ல போற? அட தாத்தா, இங்க பாருங்க, திராட்சை வந்து வெயிலுக்கு நல்லது, நல்ல ஜூஸ் இருக்கும் உள்ள, நீங்க நல்லா சாப்பிடலாம். வாங்கிக்கிறீங்களா? எம்மாடிங்களா, இந்த வீதியை விட்டு செத்த சீக்கிரம் நவருங்கம்மா. என் பேரப்புள்ள வந்தா அது இதுன்னு கேட்பான். என்கிட்ட துட்டு இல்லை போ. ஏய் பெருசு, காசு இல்லாம நீல என்னத்துக்கு உயிரோட இருக்க? போய் சாவல. இந்தாடி, பெரியவரை என்னதான் இருந்தாலும் நீ அப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் ஊரை கீரை சத்தம் போட்டு கூட்டிவிட்டாருன்னு வச்சுக்க, நாளை முன்னியும் நம்ம இந்த ஊர் பக்கத்து வர முடியாது. தருமடி வாங்கிட்டு தான் போவான். கம்முன்னு வா சேவடின்னு. ஏய் நீயே சொல்லி கொடுப்ப போலடி, லூசு கிளவி. ஏய் கிளம்புறீங்களா? அடிக்கட்டாடி குச்சி எடுத்து. ஏக்கோ வா போலாம், கிருடி கிளம்புவேன். கொய்யா 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 பழம் கொய்யா பழம். ஏக்கோ எவ்வளவு நமக்குன்னு போட்டிக்கினே விற்க வர்றான், என்னன்னு கேளு. ஏங்க என்னங்க இது அநியாயம்? ஒரு வியாபாரி நின்றுட்டு இருக்கோம், இன்னொரு வியாபாரி வரீங்களே. நீங்க வியாபாரினா நான் என்ன பீவாரியா? கொய்யா பழம் கொய்யா பழம். ஆண்டி, கொய்யா பழத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரம் அடி உனக்கு? ஐயோ அதை ஏன் தாத்தா கேக்குறீங்க? கொய்யா பழம் பிக்கலான மரத்துல ஏறி இறங்கும் போது கை கீழே கிழிச்சுக்கிட்டே வாதுல. ஏய் நீ கையை காட்டிச்சுக்கிட்டே இல்ல பேண்ட் கீண்டு சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சா? ரோட்டனு கொஞ்சம் நீ அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் பெருசு, கடைசியா கேக்குறேன், நீ ஸ்ட்ராபெர்ரி வாங்குறியா வாங்கலையா? ஏண்டி, நானும் கடைசியா சொல்லுறேன், இந்த நீ விற்கிற பழம் எனக்கு வேணாண்டி வேணாண்டி வேணாண்டி. ஏய் பெருசு, நீ என்ன பேசுற? ஏன் உனக்கு இந்த பழம் பிடிக்கல? இது சாப்பிட்டா நீ வெள்ளையா ஆகலாம். ஏண்டி, நான் வெள்ளையாகி ஒன்ன மாதிரி புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேனா? ஏண்டி, நாளைக்கே நான் செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால உன் பழம் எனக்கு வேணாம், வாசலை இட்டு கிளம்பு. ஏண்டி அம்மா, கொய்யா பழத்தை வெயிலில் வைக்காத, சீக்கிரம் அந்த திண்ணையில் வச்சுட்டு நீ கிளம்பு. நாளும் மறுநாள் வந்து காசை வாங்கிக்குவேன். தாத்தா, இந்த திண்ணையில கொய்யாப்பழம் கூட இறக்கி வச்சுட்டு போறேன். இன்னைக்கு விலை ரொம்ப கூடிடுச்சு தாத்தா. விலை வந்து 700 ரூபா. சரியா? நல்ல கணக்குல ஞாபகம் வச்சுக்க. உன் மழை வந்தோடனே நாளைக்கு வாங்கி வை. சரிம்மா. ஏய் ஏண்டி, அந்த கூடை அந்த பிள்ளை இறக்க முடியாம இறக்குதே, பார்த்துக்கிட்டு நிக்கிறவ. பரவாயில்ல தாத்தா, இறக்கிட்டேன். முல்ல வீட்டுல நீ நவுத்தி வச்சுக்க. சரியா? நான் வரேன். சரி, நீ போயிட்டு வா. ஏன் தாத்தா, திராட்சை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உன் வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட ஏன் ஒரு பழம் காயில வாங்கலாம் என்னவா? கொய்யா பழத்தை மட்டும் கூடையோட வாங்கியிருக்க. ஏண்டி, எனக்கு வந்து சுகர் இருக்குதுடி, அதனால கொய்யா பழம் டாக்டர் சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்றேன். உனக்கு எங்கடி நோவுது? ஏய் கிழவா, நீ கொய்யாப்பழத்தை கூட்டையோட வாங்கி தின்னாலும் உனக்கு சுகர் குறையாது. எங்ககிட்ட 2 கிலோ பழம் வாங்காம எங்க முன்னாடியே ஒரு கூடையோட வாங்கி வச்சிருக்கே, நீ நல்ல சாவு சாவுயா? நீ நாளைக்கே செத்துருவ. கொய்யாப்பழம் யூசேஜ் இல்ல போயா. அடி பாவீங்களா, என்னடி அம்மா இப்படி பேசுறீங்க? எனக்கு என்ன பழம் தேவையோ அதை தான் அடி நான் வாங்க முடியும். உங்ககிட்ட நான் ஏன்டி பழம் வாங்கணும்? ஏன்டி ஏதோ சிவப்பு பழத்தை விற்று தலையிறியே, இதனால என்னடி லாபம் எனக்கு? சொல்லுடி, உடம்புல ஏதாவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்குறேன். கொய்யாப்பழம் எனக்கு உடம்புல நோவு இருக்குதுன்னு நான் வாங்கி திங்கிறேன். உனக்கு என்னடி? போங்கடி. இந்தாடி, ஏன்டி பொம்பளை, ஏன் சுகருக்கு கொய்யாப்பழம் தான் நல்லது. உன்கிட்ட பழம் வாங்க முடியாது, கிளம்புடி வாசலை விட்டு. ஏய் பெருசு, நீ கொய்யாப்பழம் சாப்பிட்டால உனக்கு சுகர் சரியாக கூடாது. ஏய் கிழவா, நீ கொய்யாப்பழத்தை நல்லா திங்காத. வயசான காலத்துல கொட்டை போயிட்டு பின்னாடி அடைச்சுக்கோயா, உனக்கு பாத்ரூம் வராது. என்னடி இப்படிலாம் பேசுறீங்க? போங்கடி, இல்லைன்னா பார்ட்டி கள்ள தூக்கி அடிச்சு விடுவேன், தடியை எடுத்து அடிச்சு விடுவேன். போடாம பிடிச்சவளுக்கா? உங்ககிட்ட பழம்லாம் வாங்க முடியாது. போங்கடி, கேட்டேன்னா பிடிச்சவளுகளா? ஏண்டி, இந்த கிழவன்ட்ட பேசிக்கிட்டு இங்கே நின்று நேரம் 4 வீதிக்கு போயிருந்தா கூட நேரம் பழத்தை 2 கூட வித்துட்டு வந்திருக்கலாம். வாடி நவரலாம். ஏக்கோ சரியா சொன்ன தாய் கிழவி, இன்னைக்கு உன் மூளை வேலை செஞ்சிருக்கு. ஐயோ, என் பேர புள்ள வந்துட்டானே, கண்டதும் கடைதும் கேட்பான். ஏன்டி இன்னும் இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்கடின்னு முன்னையே சொன்னேன்லடி. ஏன்டா பேர அழுதுகிட்டு வார? அப்படி போட்டு இப்ப என்ன பண்ண போற கிழவா? இருக்குடி உனக்கு.
தம்பி திராட்சை பழம் சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய ஜூஸ் இருக்கும்ப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? நீ சீக்கிரம் பெரிய ஆளா ஆயிருவ. ஏன்டி நல்லா இருப்பீங்கடி நீங்க, நல்லா இருப்பீங்க. சரிடி, 1 கிலோ அதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு எடுப்போங்க. ஏன் பெருசு, அவன் தான் கூடையோட கேட்குறானே, இறக்கி வச்சுட்டு போகட்டுமா? ஏன்டி கூடையோட இறக்கி வச்சுட்டு போனீங்கன்னா சீக்கிரம் பழம் கெட்டு போயிருண்டி. கொஞ்சோண்டு அதில் 1 கிலோ இதில் 1 கிலோ கொடுத்துட்டு போங்கடி. முழுசா வாங்கிக்கிட்டாரு ஒரு லேடி கிட்ட. இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஒரு சின்ன பிள்ளைக்கு மட்டும் எது வாங்கி தர மாட்டேங்கிறாரு கல் நெஞ்சக்கார தாத்தா. நாளைக்கே சுடுகாட்டுல உயிரோட புதைச்சிருடா. ஏண்டி கூடையோட வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாடி? இப்போ திருப்தி அடி உங்களுக்கு? கூடையை இறக்கி வச்சுட்டு காசை நாளைக்கு வந்து எம்மாவே வருவான், வாங்கிக்கங்கடி. போங்கடி, போங்க போங்க. சரி தாத்தா, பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நாங்கள் கூடையை இறக்கி வச்சுட்டு போகிறோம். தம்பி திராட்சை பழம் நல்லா சாப்பிடுப்பா, சரியா? பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. ஓகேக்கா, தேங்க்யூ. ஏன் பெரியவரே, நாங்கள் வந்தோடனே நீ பழம் வாங்கியிருந்தா கூட அதில் 1 கிலோ இதில் 1 கிலோ வாங்கியிருக்கலாம். இப்போ பாத்தியா கூடையோட வாங்குற நிலமை வந்துருச்சு. இதுதான் எங்களை இறையும் விரப்பேற்றக்கூடாதுங்கிறது. வாசல மிதிக்காம சட்டுன்னு கிளம்புங்கடி, தத்துவம் பேசாதுங்கடி, வர வேகத்துக்கு போங்கடி. ஏய் கிழவா, நல்லா நாங்க பழி வாங்கிட்டோம். இதை நீ மறக்க மாட்டேன். வரட்டா, பாய்.